வணக்கம். வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். இந்த வீடியோல சிஜிஎல் 2023ல கேட்ட ஆண்டனிஸோட பார்ட் 3. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோக்கான கிளாஸ் பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோட முதல் கொஸ்டின் அப்படின்னு பார்த்தோன்னா, ஹர் மதர் ஆல்வேஸ் என்கரேஜ்டு த ஐடியா ஆஃப் இயர்லி மேரேஜ். இப்போ என்கரேஜ்க்கு நம்ம ஆண்டனி பார்க்கணும். இந்த கொஸ்டின் 20th ஜூலை 2023 செகண்ட் ஷிஃப்ட்ல கேட்டிருக்கேன். நான் எல்லா கொஸ்டினுக்குமே எந்த ஷிஃப்ட்ல கேட்டாங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இந்த என்கரேஜ்க்கு மீனிங் என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒன்று மோட்டிவேட் பண்றாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்றாங்க, ஏதாவது சேர் பண்றாங்கன்னா, அப்ப இது எல்லாமே சம்திங் சினானிம்ஸ் ஆஃப் என்கரேஜ். நம்மளுக்கு கொஸ்டின் ஆண்டனிம்ஸ்னால ஆன்சர் டிஸ்கரேஜ் தான் வரும். ஏன்னா டிஸ்கரேஜ் தான் மீன்ஸ் என்கரேஜ்க்கு ஆப்போசிட்டா இருக்கும். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்? டிஸ்கரேஜ். இப்போ மோட்டிவேட்டட், சப்போர்ட்டட், சியர்ட் இது எல்லாமே நம்ம டே டு டே லைஃப்ல பேசுற வார்த்தைனால இதை நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ணல. ரைட்டா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டி டிஸ்கரேஜ் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் நான் போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். த லிவ் இன் த அபார்ட்மெண்ட் அபோ அவர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப அபோ மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? நமக்கு மேல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு அப்படியே ஆன்டனிம்ஸா என்ன வரும் அப்படின்னா பிலோ தான் வரும். இப்ப ஓவர், ஆஃப்டர், அப்வர்ட் இது எல்லாமே சினானிம்ஸ் ஆஃப் அபோ அப்படின்னு வரும். இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சிஜில இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட்டா? ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். அதிதி இஸ் மெடிகுலஸ் பை நேச்சர் அப்படின்னு இருக்குல்ல. இப்ப மெடிகுலஸுக்கு மீனிங் என்ன சொல்லணும்? யாராவது ஒருத்தவங்க ரொம்பவே கவனமா இருக்காங்க. அவங்க லைஃப்ல இருந்தாலும் சரி, ஏதாவது ஒர்க் பண்ணாலும் ரொம்ப கவனமா ஒருத்தவங்க பண்ணுவாங்கன்னா அவங்கள மெடிகுலஸ் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன? சி கேர்லெஸ் வரும். ஏன் கேர்லெஸ் வரும்? மெடிகுலஸ் மீன்ஸ் ஷோவிங் கிரேட் அட்டென்ஷன் டு டீடைல் இருக்கும். அதுக்கு அப்படியே ஆண்டனிம்ஸ் பார்த்தோம்னா கேர்லெஸ். ஏன்னா கேர்லெஸ் மீன்ஸ் ரொம்ப கேர் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்கறது தான் கேர்லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தா இந்த அக்யூரேட் இருக்குல்ல. அக்யூரேட் மீன்ஸ் ரொம்ப அக்யூரேட்டா ஒரு ஆன்சர் சொல்றோம் அப்படின்னா ஃப்ரீ ஃப்ரம் எரர் ஆர் மிஸ்டேக் தான் அக்யூரேட் சொல்லுவோம். ப்ரிசைஸ்மே என்னன்னா எக்ஸாக்டா இதுதான் ஆன்சர் சொல்றது. கன்சைஸ் மீன்ஸ் ரொம்ப பிரீஃபா ஏதாவது ஒண்ணு சொல்றோம் அப்படின்னா இட்ஸ் அ கன்சைஸ் ஆன்சர் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன? கேர்லெஸ் வரும். ஏன்னா ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்கேன். அது இந்த இடத்துல இம்பார்ட்டன்ட். ரைட்டா? அப்ப ஆன்சர் சி தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் நான் போயிடலாம். இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம். ஹி வாஸ் குவைட் வயலன் இன் ஹிஸ் பிஹேவியர் அப்படின்னு இருக்குல்ல. வயலன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? யாராவது ஒருத்தவங்க அவங்க எப்போதுமே கோவப்படுவாங்க. சோ கோவக்காரன்பா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் வயலன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுது. அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஜென்டில் வரும். ஏன்னா ஜென்டில் மீன்ஸ் வயலனுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா கிரேசி. கிரேசி மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரீம்லி சில்லியா இரேஷனலா ஒருத்தவங்க பண்ணாங்கன்னா அவங்கள கிரேசின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பண்ணும்போது ஒரு மாதிரி முட்டாள்தனமா பண்ணாதான்னு சொல்றதுதான் கிரேசி அப்படிங்கிற ஒரு இடம். அடுத்து அக்ரெசிவ். அக்ரெசிவ்மே வயலண்ட்டுக்கு சினானிம்ஸ். ரெடி டு அட்டாக் அவர் கன்ஃபிடன்ட் தான் அக்ரெசிவ், ரொம்ப கோவமான சொல்லும். சாவேஜ்மே என்ன சொல்லுவாங்கன்னா ரொம்ப ஒருத்தவங்க கோவமா இருக்காங்க. சாவேஜ் ஒரு ப்ரூட்டலா திங்க் பண்றாங்க அப்படின்னா சாவேஜ் பர்சன் ஆர் சாவேஜ் அட்டாக் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வைலண்ட். வைலண்டுக்கு ஆண்டனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி ஜென்ரல் தான் வரும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். We usually had dash visitor dropping by, but now we have very less visitor இருக்குல்ல. நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த லெஸ் தான் அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. இதுல என்னன்னா நம்ம ஆண்டனிம்ஸ் பார்க்கணும். அப்ப லெஸ் மீன்ஸ் குறைவாகன்னு சொல்லுவோம். அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது ஆன்சரா இருக்கும். அம்டீன் அப்படின்னு வரும். ஸோ அம்டீன் மீன்ஸ் வெரி லார்ஜ் இன்டெஃபினைட் நம்பர். அதாவது தமிழ்ல எண்ணற்ற அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்மளால கைப்பற்றி எண்ண முடியாத அளவுதான் இருந்ததா எண்ணற்ற அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் அம்டீன். இந்த வேர்டு நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம லேர்ன் பண்ணிருக்க மாட்டோம். இது ஒரு நியூ வேர்டா இருக்குல்ல. இதை ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்றதுலாம் நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் படிக்கிறதுக்கான ஒரு அட்வான்டேஜ். ரைட்டா? ஸோ புரிய நினைக்கும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தோம் ஹேண்ட் ஃபுல் ஆஃப் இருக்கு. இன்சஃபிஷியன்ஸ், லைட்டர் எல்லாமே சினானிம்ஸ் ஆஃப் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா லெஸ் வரும். அதனால ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா அம்டீன். ஸோ அகைன் நம்ம டெல்லிங் தான் ப்ரீவியஸ் கொஸ்டின் லேர்ன் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை விட தெரியாத வார்த்தை இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிட்டே வாங்க. அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹெவி அவுட்ஃபிட் மேக் த மூவ்மெண்ட் ஆஃப் ட்ரக்கர்ஸ் ஸ்லக்கிஷ் அப்படின்னு இருக்குல்ல. ஸ்லக்கிஷ் மீன் என்ன வரும் அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்க லேசியா ஃபீல் பண்றாங்க, இல்ல இன்ஆக்டிவா ஃபீல் பண்றாங்க. தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோம்பேறித்தனமா யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லக்கிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டான இது ஆக்டிவ்னு வரும். ஏன் மீன்ஸ்
ஸ்லக்கிஷ் மீன்ஸ் வந்து ஒரு மாதிரி சோம்பேறித்தனம், இன்ஆக்டிவா இருக்காது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஆக்டிவ். மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தோம்னா டிஸ்டார்டன்ட் இருக்குல்ல, இதுக்கு என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து ட்விஸ்ட் பண்றோம், ஆல்ரெடி இருக்கிறத விட வந்து சேஞ்ச் பண்றோம், அதாவது சிதைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். சிதைத்தல் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு வந்து மறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதையே வந்து டிஸ்டார்டட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா ஐ கேச்சிங். ஐ கேச்சிங்னா ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து அப்பீலிங்கா இருந்துச்சுன்னா அதை நம்ம பார்த்துட்டே இருப்போம், அது ஐ கேச்சிங். கம்ஃபர்டபுள் மீன்ஸ் வந்து என்னன்னா சம்திங் வந்து என்னன்னா பிசிக்கலி ஈஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குதுன்னா கம்ஃபர்டபுள் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் வந்து ரொம்ப இது வந்து சிஜில கொஸ்டினா கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன? ஸ்லக்கிஷுக்கு ஆப்போசிட் வந்து என்ன? ஆக்டிவ் வரும். ஆக்சுவலி நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் ஆண்டனிம்ஸோட பார்ட் 1 பார்ட் 2லயே வந்து என்னன்னா இந்த ஸ்லக்கிஸ்க்கான மீனிங் வந்து லேர்ன் பண்ணிருப்போம். அதை வச்சு கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ த ரீசன் வை ஐம் டெல்லிங் தட் ப்ரீவியஸ் கொஸ்டின் கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபார் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ். அதுக்காக தான் சொல்றேன், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இட் வாஸ் எவிடென்ட் ஃப்ரம் ஹிஸ் எஸ்டர் தட் ஹி வாஸ் ஃபீலிங் கில்ட்டி அப்படின்னு இருக்குல்ல. இப்ப எவிடென்ட்க்கு வந்து என்ன மீனிங் என்ன சொல்லணும், ஏதாவது ஒண்ணு வந்து தெளிவா இருக்கு இல்ல வந்து ப்ரூஃபா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், எவிடென்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எவிடன்ஸ் கூட சொல்லுவோம், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிடன் வரும். ஏன் ஹிடன் வருது? எவிடன் மீன்ஸ் வந்து ஈஸிலி சீன் ஆர் அண்டர்ஸ்டுட் தான் வந்து எவிடன் அப்படின்னு சொல்றது. இதுக்கு இப்படி ஆப்போசிட் வந்து ஹிடன். ஸோ அடுத்து ப்ரொஃபியூஸ் மீன்ஸ் வந்துன்னா ஏதாவது ரொம்ப அபண்டண்டா இருக்கு, லார்ஜ் குவான்டிட்டில இருந்துச்சுன்னா அதை வந்து ப்ரொஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட் மீன்ஸ் வந்துன்னா ஃப்ரீ ஃப்ரம் எரர் தான் கரெக்ட். ஸோ அடுத்து விசிபிள் மீன்ஸ் வந்து நம்மளால வந்து உன்னை பார்க்க முடிஞ்சுன்னா அதை வந்து விசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே பேசிக்ஸ் தான், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் தட். அப்ப இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் எவிடென்ட்டுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும்னா ஆன்சர் ஏ ஹிடன் தான் வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். நெர்வஸ் அப்படின்னு இருக்குல்ல, நெர்வஸ் மீன்ஸ் நம்ம டே டு டே லைஃப்ல என்ன சொல்லுவோம், ஒரு மாதிரி வந்து கைகாலெல்லாம் வந்து அடுங்குது, ஷேக்கியா இருக்கு, இல்ல வந்து கான்பிடன்ஸ் இல்லாம இருக்கும் அப்படின்னா அந்த டைம் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே நெர்வஸா இருக்கும். அப்ப இதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா சி கரேஜ் தான் வரும், ரைட்டா? ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் வந்து பிரீஃபா பார்த்தலாம். அப்ப ஆண்டனிம்ஸ் வந்து என்னன்னா ஃபார் நெர்வஸ்க்கு என்ன வரும், கரேஜஸ். ஏன்னா நெர்வஸ் மீன்ஸ் வந்து ஃபீலிங் ஆங்ஸியஸா இருக்குது, இல்ல ரொம்பவே வந்து அப்ரிஹென்சிவா இருக்குது, லேக்கிங் இன் கான்ஃபிடன்ஸ். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து கரேஜ். கரேஜ் மீன்ஸ் வந்து பிரேவ் ஆர் ஃபியர்லெஸ் அப்படின்னு வரும். ஸோ அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஹெசிடன்ட். ஹெசிடன்ட் மீன்ஸ் வந்து அன்ஷூரா இருக்குது, இல்ல ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்குது. இல்ல சில பேர் நம்ம ஹெசிடண்டா இருக்குன்னு சொல்றாங்கன்னா அவங்க என்ன பண்ணா நாட் வந்து ரெடி டு அக்செப்ட் வந்து ஒரு பாயிண்ட். ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்க, அவங்க வந்து ஹெசிடண்டா இருக்காங்க, அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க, அதுதான் ஹெசிடன்ட் சொல்லுவோம். அடுத்து வந்து ஷேக்கி. ஷேக்கி மீன்ஸ் வந்து ஒரு மாதிரி வந்து கைகாலம் அடுங்கிறது, அன்ஸ்டடியா இருந்தோம்னா அது வந்து ஷேக்கி. கேஷுவலா இருந்து வந்துன்னா நம்ம வந்து ரிலாக்ஸ்டா இருக்கோம், ரொம்ப வந்து என்னன்னா இன்ஃபார்ம்ல இருந்தோம்னா அது வந்து கேஷுவல் ட்ரெஸ் அப்படின்னு கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து சி கரேஜஸ் வரும். ஏன்னா நெர்வஸ்க்கு ஆண்ட்ரின்ஸ் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், மெடிகுலஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஆக்சுவலி நம்மளோட 51st கொஸ்டினே வந்து என்ன மெடிகுலஸ் தான். கொஸ்டின் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ரைட்டா? அப்ப மெடிகுலஸுக்கு மீனிங் என்ன சொல்லலாம், ஒருத்தவங்க ரொம்ப கவனமா வந்து ஒரு வேலையை பாக்குறாங்க, ஆர் எல்ஸ் வந்து ரொம்பவே எப்போதுமே வந்து ரொம்ப கவனமா இருந்தாங்கன்னா அவங்கள மெடிகுலஸ் பர்சன் சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கேர்லெஸ் வரும். ஏன்னா மெடிகுலஸ் மீன்ஸ் வந்து ரொம்பவே வந்து கிரேட் அட்டென்ஷன்ஸ் டு த டீடைல் தான் வந்து மெடிகுலஸ் வரும். அதுக்கு ஆப்போசிட் வந்து கேர்லெஸ். அதர் ஆப்ஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஹீட்ஃபுல் அப்படின்னு இருக்குல்ல. ஹீட்ஃபுல் மீன் இதுவும் பேயிங் கேர்ஃபுல் அட்டென்ஷன் தான் ஹீட்ஃபுல் வரும். கேர்ஃபுல் மீன்ஸ் வந்து டேக்கிங் கேர் டு வந்து அவாய்ட் த மிஸ்டேக் ஆர் ஆக்சிடென்ட் தான் வந்து கேர்ஃபுல் அப்படின்னு சொல்லுவோம். அன்டைடி மீன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப டர்ட்டியா ஒரு பிளேஸை வச்சிருக்காங்கன்னா அதை வந்து அன்டைடின்னு சொல்லலாம். ரொம்ப மெஸ்ஸியா வச்சிருக்குது, டிஸ்ஆர்டரா வச்சிருந்தா அன்டைடி அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் மெட்டிகுலஸ்க்கு ஆண்டனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் சி கேர்லெஸ் தான் வரும். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே ஈஸியான கொஸ்டின். ஹிண்டர் அப்படின்னு இருக்குல்ல, ஹிண்டர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு வந்து தடையா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன ஹிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ஹிண்டரன்ஸ் அப்படின்னு கூட வந்து நிறைய சென்டென்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா எய்டுன்னு வரும். ஏன் எய்டு வரும் அப்படின்னு பார்த்தோம், ஹிண்டரன்ஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா கிரியேட் த அப்டக்கல்ஸ் ஆர் வந்து டிஃபிகல்டி, தடையா இருக்கு. அப்ப அதுக்கு ஆப்போசிட்டா வர்றத வந்து எய்ட் மீன்ஸ் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்ல சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா மானிட்டர் அப்படின்னு இருக்குல்ல, ஏதாவது ஒண்ணு வந்து அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து மானிட்டர் சொல்லும். டொமஸ்டிகேட் அப்படின்னு பார்த்தோன்னா ஏதாவது ஒன்று வந்து அடாப்ட் பண்ணி நம்ம கூட வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அதை வந்து டொமஸ்டிகேட். டொமஸ்டிகேட்ல அனிமல் அப்படின்னு படிப்போம். ஃபோர்ஸ் மீன்ஸ் வந்து என்ன, ஒருத்தவங்களை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஒரு வேலையை பண்ண சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் ஹிண்டர் மீன்ஸ் வந்து என்னன்னா தடை, அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து என்ன எய்டு தான் ஒரு, ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், பர்சீவரன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ ஆல் எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்த டேர்ம் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். பர்சீவரன்ஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்றோம், ஏதாவது ஒண்ணு பண்ண போறோம்னா அது எண்டு வரைக்கும் வந்து பண்றதுதான் வந்து பர்சீவரன்ஸ் ஆர் வந்து கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு ஆண்டனிம்ஸா என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இர்ரெசல்யூஷன் வரும். ஏன் இர்ரெசல்யூஷன் வருதுன்னா லேக் ஆஃப் வந்து டெட்டர்மினேஷன். நம்ம பர்சீவரன்ஸ் தான் சொல்லியிருந்தோம்.
determination in achieving the goals or வந்து completing tasks சொல்லுவோம். ஸோ இந்த perseverance மீன்ஸ் இப்போ நான் எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா எஸ்எஸ்சில வந்து கிளியர் பண்ணி ஆகணும். அதுதான் நம்மளோட perseverance. அதுக்காக எடுக்கிற ஸ்டெப் தான் வந்து கன்சிஸ்டன்டா நம்ம படிக்கிறது ரைட்டா. ஸோ அப்படி அதுக்கு ஆண்டோனிஸா என்ன சொன்னா ரெசல்யூஷன். ரெசல்யூஷன்ல காரணம் இந்த ரெசல்யூஷன் அப்படின்னு ஒரு வேர்ட் இருக்குல்ல. ரெசல்யூஷன் மீன்ஸ் எவ்ரி நியூ இயர்ல வந்து என்ன நம்ம ஒரு ரெசல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் மீன்ஸ் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றோம் நம்ம என்ன பண்ண போறோம்னு. அப்ப ரெசல்யூஷனா லேக் ஆஃப் வந்து டிட்டர்மினேஷன் வரும். பெர்சவரன்ஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா ஒப்சிடென்சி அப்படின்னு இருக்குல்ல. இது மீன்ஸ் என்னன்னா ரொம்ப ஒருத்தவங்க வந்து பிடிவாதமா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒப்சிடென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெஃப்யூசல் டு சேஞ்ச் ஒன்ஸோட ஒப்பீனியன் ஆர் ஆக்ஷன்ஸ் வந்து டிஸ்பைட் த பர்சுவேஷன்ஸ் ஆர் ரீசனிங் தான் வந்து ஒப்சிடென்சி. ஸோ ரெடினஸ் மீன்ஸ் வந்து என்னன்னா ஐம் ரெடி டு ஆர் வி ஆர் ரெடி டு டூ சம்திங் வந்து ரெடினஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோம்னா எலாக்வன்ஸ். எலாக்வை மீன்ஸ் என்ன சொன்னா ஆக்சுவலி நம்ம பார்ட் டூலயுமே இதே இதை வந்து கேட்டிருந்தேன். நான் அப்ப என்ன சொல்லியிருந்தேன் அண்ணாவை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன் அண்ணாவை மென்ஷன் பண்ணியிருந்தேன் அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லுவாங்க எலாக்வன்ஸ். அபிலிட்டி டு ரைட் ஆர் ஸ்பீக் ஃப்ளூயன்ட்ல தான் என்ன சொல்லுவாங்கன்னா எலாக்வன்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பெர்செவரன்ஸ். இதுக்கு வந்து ஆப்போசிட்டா இருக்குது ரெசல்யூஷன் வரும் ரைட்டா. அப்ப ஆன்சர் ஏ தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். சடன் அரைவல் ஹாஸ் டிஸ்அரேஞ்ச் மை பிளான் அப்படின்னு இருக்குல்ல. அரைவல் மீன்ஸ் வந்து வந்துட்டாங்கன்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா தான் டிபார்ச்சர். டிபார்ச்சர் மீன்ஸ் கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாமே நம்ம வந்து ஏர்போர்ட்ல வந்து யூஸ்வல் டேர்மா இருக்கும் பாருங்களேன். அரைவல் ஆகுறது டிபார்ச்சர் ஆகுறது இதெல்லாமே வந்து ஈஸியா நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதர் ஆப்ஷனா இருக்கிற த டைமிங் என்ட்ரன்ஸ் அப்பியரன்ஸ் இதெல்லாமே நம்ம டே டு டேல வந்து யூஸ் பண்ற வேர்ட்ஸ்னால இது பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை ரைட்டா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் சி டிபார்ச்சர் தான் வரும். ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். இதுல என்ன சொல்லிருக்காங்க ஆன்டனிம்ஸ் வந்து அன்ஷூர் வேர்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. பட் அந்த அன்ஷூர் வந்து இந்த சென்டென்ஸ்குள்ள தான் வந்து எடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த சென்டென்ஸ்ல 4 இதை வந்து எடுத்திருக்காங்க. ஒன்னு கஸ்டமைஸ்ட் எடுத்திருக்காங்க, அடுத்து வந்து ஹேண்டிகிராஃப்ட் எடுத்திருக்காங்க, அடுத்து வந்து டேட் எடுத்திருக்காங்க, அடுத்து வந்து செட்டைன் எடுத்திருக்காங்க. இதனால தான் நம்மளுக்கு வந்து என்ன கொஸ்டினா வச்சு ஆன்சர் கேட்டுறாங்க. இப்ப அன்ஷூர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ட கூட பேசும்போது வந்து ஐம் நாட் ஷோர் அபவுட் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு மீனிங் என்ன வரும். ஸோ எனக்கு தெரியலடா நான் வந்து என்னன்னா கரெக்ட்னு தெரியல பட் வந்து எனக்கு தெளிவற்ற அந்த மாதிரி தான் இருக்கு பட் அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஐம் நாட் ஷோர் அபவுட் அப்படின்னு சொல்றது. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆன்டின்ஸா என்ன வரும் செட்டைன் வரும். செட்டைன் மீன்ஸ் வந்து தெளிவான டெஃபினட்டான்னு வரதான் வந்து செட்டைன். ஸோ மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் ஜஸ்ட் பிரீஃபா பார்த்தோம். அப்ப அன்ஷூர் மீன்ஸ் வந்து நாட் செட்டைன் ஆர் வந்து நாட் கான்ஃபிடன்ஸ் வரும். செட்டைன் மீன்ஸ் வந்து தெளிவான டெஃபினட்டா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான்னு சொல்றதுதான் செட்டைன் வரும். ஸோ அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா கஸ்டமைஸ். கஸ்டமைஸ்னா நம்மளுக்கு தேவைக்கு ஏத்தாப்புல ஒன்று மாடிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் வந்து கஸ்டமைஸ்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஹேண்டிகிராஃப்ட். ஹேண்டிகிராஃப்ட்னா ஏதாவது ஒன்று நம்ம கைப்பட வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா அது வந்து ஹேண்டிகிராஃப்ட் சொல்லுவோம். இது எல்லாமே தெரியும், ஜஸ்ட் வந்து ரிமெம்பர் பண்ணுங்க. சிஜில அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப ஆன்சர் என்ன வரும்னா செட்டைன் தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹி வாஸ் அக்யூட்டட் ஆஃப் ஆல் த சார்ஜஸ் இந்த கோர்ட் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அக்யூட்டட் மீன்ஸ் என்ன சொல்லணும் ஏதாவது ஒரு கேஸ்ல வந்து ஒருத்தவங்களை வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பட் அந்த கேஸ்ல வந்து இவர் வந்து என்னன்னா இவர் தப்பு பண்ணல நாட் ஃபீல்டு வந்து என்ன கில்ட்டி அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா இவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா விடுதலை பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அக்யூட்டட்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு ஆன்டினிஸா என்ன வரும் கன்விக்டட் வரும். ஏன்னா கன்விக்டட் மீன்ஸ் வந்து என்ன ஃபீலிங் கில்ட்டி அவர் தான் அந்த தப்பு பண்ணாரு அப்படின்னு பார்த்தா அவர் என்ன சொல்லுவோம்னா கன்விக்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா கன்விக்டட் டி தான் வரும். அதர் ஆப்ஷன் ஜஸ்ட் பிரீஃபா பார்த்தோம். இப்ப கன்விக்டட் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் கிரைம் ஆர் சென்டென்ஸ் டு பனிஷ்மெண்ட் தான் கன்விக்டட். அக்யூட்டட் மீன்ஸ் வந்து டிக்ளேர்டு நாட் கில்ட்டி ஆர் இன்னசென்ஸா வந்து என்ன அப்படின்னா அக்யூட்டட் அப்படின்னு வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒருத்தவங்க ரூலை ஃபாலோ பண்றாங்க ஆல்ரெடி இருக்கிறத வந்து ஃபாலோ பண்றோம்னா அதை வந்து கன்ஃபார்ம் அது கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்சார்ஜ் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒன்று ரிலீஸ் பண்றாங்கன்னா அவங்க வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவோம். ஹாஸ்பிட்டல்ல மோஸ்ட்லி வந்து டிஸ்சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா பிரைஸ். யாரை ஒருத்தவங்க பிரைஸ் பண்ண ஒருத்தவங்களை அட்மையர் பண்றோம் இல்ல ஒருத்தவங்களை ரொம்ப போற்றி பேசுறோம் அப்படின்னா அதை வந்து என்ன பிரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து அக்யூட்டடுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும்னா கன்விக்டட் வரும். ஆன்சர் டி தான் வரும் ரைட்டா. ஓகே அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். ஹர் மாடஸ்ட் பிஹேவியர் வாஸ் அப்ரிஷியேட்டட் பை எவ்ரி ஒன் இன் த அசம்பிளி அப்படின்னு இருக்குல்ல. இதுல மாடஸ்ட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்னா ஒருத்தவங்க ரொம்ப அமைதியா இருக்காங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டு அப்படின்னு பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுல கரெக்ட் ஆன்சர் ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா கன்சைட்டட் வரும். ஏன் கன்சைட்டட் வரும் சம்மன் ஹூ திங்க் ஹைலி ஆன் தெம்செல்ஃப். ரொம்ப வந்து என்ன கர்வமா அவங்கள பத்தி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா கன்சைட்டட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது மாடஸ்டுக்கு இதுதான் வந்து ஆண்டனிஸா வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பாக்குறது டிஸ்டன்ஸ். ஒருத்தவங்க இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம் அப்படின்னா சம்மன் ஹூ இஸ் லொகேட்டட் ஃபார் அவே தான் டிஸ்டன்ஸ் வரும். அன்பிரசியூமிங்மே என்னன்னா மாடஸ்டோட ஈக்குவலண்டா தான் வரும். அதாவது சம்மன் ஹூ இஸ் மாடஸ்ட் டஸ் நாட் சீக் த அட்டென்ஷன் ஃபார் ரெகக்னிஷன்ஸ் அப்படின்னு சொல்றது அன்பிரசியூமிங் வரும். இது ஈக்குவலண்ட் அட் சினானிம்ஸ் ஆஃப் வந்து மாடஸ்ட் வரும். ஆப்வியஸ் மீன்ஸ் வந்துன்னா
ஏதாவது ரொம்ப வந்து கிளியரா இருக்கு, ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டாம். ஆப்வியஸ்லி வி அண்டர்ஸ்டுட் சம்திங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப கரெக்ட் ஆன்சர் இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நம்மளுக்கு கேட்ட கேள்வி வந்து மாடஸ்ட். இதுக்கு ஆண்டனிம்ஸ் வந்துன்னா கன்சைட்டட் அப்படின்னு வரும். ஏன்னா கன்சைட்டட் மீன்ஸ் வந்து ரொம்ப அவங்களே வந்துன்னா நான் தான் அப்படின்னு சொல்றதுதான் கன்சைட்டட், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா போயிடலாம். சோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ரூம்ஸ் லுக்ஸ் வெரி மெஸ்ஸி அப்படின்னு இருக்கு. சரி, மெஸ்ஸி மீன்ஸ் இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல என்ன மீன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தவங்க ரொம்ப உங்க ரூமை வந்து டர்ட்டியா வச்சிருக்காங்க, ரொம்ப அசுத்தமா வச்சிருந்தாங்கன்னா அது வந்து மெஸ்ஸின்னு சொல்லுவோம். அப்ப அதுக்கு ஈக்குவலான இருக்க ஆண்டனிம்ஸ் என்ன வரும்? ஆர்கனைஸ்ட் வரும். ஏன்னா மெஸ்ஸி மீன்ஸ் வந்து டிஸ்ஆர்கனைஸ் வச்சிருக்காங்க, அன்டைடியா வச்சிருக்காங்க. அன்டைடியா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம். ரொம்ப ஒருத்தவங்க வந்து டர்ட்டியா ஒரு ரூம் வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து அன்டைடின்னு கூட சொல்லலாம். அப்ப அதுக்கு ஆண்டனிம்ஸா என்ன வரும்னா ஆர்கனைஸ்ட் வரும். அதர் ஆப்ஷன் பார்த்தா அன்டைடி ஆல்ரெடி சொல்லியாச்சு. கேட்டிக் அப்படின்னு இருக்கு. கேட்டிக் மீன்ஸ் வந்து டிஸ்ஆர்டர்லி ஆர் வந்து கன்ஃபியூஸ்ட். நம்ம வந்து கேஸ் அப்படின்னு கூட வந்து என்ன படிச்சிருப்போம், ஆர் வந்து எங்கேயாவது பார்த்துருப்போம். கேஸ் மீன்ஸ் வந்து ஒரு மாதிரி குழப்பமா வந்துன்னா சொசைட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். டிஸ்ஆர்டர் மீன்ஸ் வந்துன்னா ஏதாவது ஒண்ணு அரேஞ்ச்மெண்டா இல்ல, ஆர்டரா இல்ல அப்படின்னா அதை வந்து டிஸ்ஆர்டரா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் மெஸ்ஸிக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஆர்கனைஸ்ட் அப்படின்னு வரும், ரைட்டா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இந்த கொஸ்டின் பாருங்களேன். தேர் ஆர் டேஷ் டெஃபினைட் வீக்னஸ் இன் தியர் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் இருக்குல்ல. இதுல டெஃபினைட்டுக்கு வந்து என்ன நம்மளுக்கு வந்து ஆண்டனிம்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம டெஃபினைட்னா என்ன சொல்லுவோம்? ஏதாவது ஒண்ணு வந்து தெளிவா இருக்கு, ஆர் எல்ஸ் வந்து ரொம்ப கிளியரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதை வந்து டெஃபினைட் சொல்லுவோம். அப்ப இந்த இடத்துல தேர் ஆர் வந்துன்னா கிளியரான ஒரு வீக்னஸ் இன் தியர் செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் சொல்றாங்க. இப்ப இந்த கிளியர் ஆர் டெஃபினைட்டுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தா வேக் அப்படின்னு வரும். ஏன் வேக்னா நாட் கிளியர்லி எக்ஸ்பிரஸ் ஆர் டிஃபைன் தான் வந்து வேக் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா மொனோட்டோனியஸ் அப்படின்னு இருக்கு. மொனோட்டோனியஸ் மீன்ஸ் வந்து ஏதாவது ஒண்ண வந்து என்னன்னா ரிப்பீட்டடிவா ரொம்ப சலிப்பா ஒரு ஒர்க்கை பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தா அதான் என்ன சொல்லுவாங்கன்னா மோனோட்டோனியஸ் வரும். ரிப்பீட்டேட்டிவ், டல் ஆர் லேக்கிங் வந்துன்னா வெரைட்டி தான் வந்து மோனோட்டோனியஸ் சொல்றது. ஹாசி மீன்ஸ் வந்து என்னன்னா ஏதாவது ஒண்ணு கிளியரா தெரியல, ரொம்ப ஒரு மாதிரி வந்து மங்களா தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து ஹசி. பிகாஸ் ஆஃப் வந்து ஃபைன் டஸ்ட், ஸ்மோக்னால இல்ல லைட் வேப்பர் இந்த ஏர்னால நம்மளுக்கு வந்து என்ன கொஞ்சம் வந்து மங்களா தெரியும். ஸோ அடுத்து பார்த்தா சட்டில். சட்டில் மீன்ஸ் வந்து ரொம்ப ஒருத்தவங்க டெலிகேட்டா, எலுசிவா, நாட் கிளியர்லி எக்ஸ்பிரஸ் வேல ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அதை சட்டல் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா அவங்க பேசுறது வந்து ஏதாவது ஒரு நுணுக்கம் பேசுவாங்க, அதை நாட் ஈஸிலி வந்து நோட்டீஸ் பண்ண முடியாது. அதுதான் வந்து சட்டில் வே ஆஃப் வந்து டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து ரிமெம்பர் பண்ணிக்கணும், ரைட்டா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட், கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் டெஃபினைட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னா வேக் அப்படின்னு வரும். ஏன் நாட் கிளியர்லி எக்ஸ்பிரஸ் தான் வந்து வேக்குக்கான மீனிங். ஓகே, அதர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன். திஸ் இஸ் சச் அ ரவுடி கிளாஸ் ரூம் அப்படின்னு இருக்குல்ல. சார் ரவுடி மீன்ஸ் கிளாஸ் ரூம்ல என்ன சொல்ல வருவோம்? இந்த இதில் ரொம்ப சண்டை போட்டுட்டே இருக்காங்க, எப்ப பார்த்தாலும் வந்து என்ன ஏதாவது சண்டை போட்டுட்டே இருந்தாங்கன்னா அதை வந்து ரவுடி கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னா கம்ப்ளைண்ட் வரும். கம்ப்ளைண்ட் மீன்ஸ் வந்து என்ன ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்றாங்க, ரூல் அண்ட் ரெக்வெஸ்ட ஃபாலோ பண்றாங்க, அது வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரவுடி மீன்ஸ் வந்து ரொம்ப லவுடா, அன்ரூலியா இல்ல டிஸ்டர்ப்டிவ் வே இன் பிஹேவியர் தான் வந்து ரவுடி அப்படின்னு சொல்றது. அதர் ஆப்ஷன் பார்த்தா சேட்டரிங். சேட்டரிங் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்க வந்து பேசிட்டே இருக்காங்க, சேட் பண்ணிட்டே இருக்காங்கன்னா அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சேட்டரிங் சொல்லுவோம். டிஸ்ஆர்டர் மீன்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், ஆர்டரா வந்து இல்ல ஆர்கனைஸ்டா ஒண்ணு பண்ணல அப்படின்னா அதை டிஸ்ஆர்டர் சொல்லுவோம். நாய்ஸ் மீன்ஸ் வந்து அதிகமா ஒருத்தவங்க வந்து என்னன்னா பேசிட்டே இருக்காங்க, ரொம்ப சவுண்டா பேசினா அந்த இடத்துல நாய்ஸா இருக்கு, நாய்ஸ் பொல்யூஷன் அப்படின்னு கூட நம்ம படிச்சிருக்கோம், ரைட்டா? அதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரவுடி மீன்ஸ் வந்து அடங்காத கிளாஸ் மாதிரி இருக்கும், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது கம்ப்ளைண்ட் அப்படின்னு ஒரு, ரைட்டா? ஏன்னா இவங்க வந்து என்னன்னா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு வரும். கரெக்ட் ஆன்சர் இதா வரும். அதர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். ஷி வில் ப்ராபபிலி கம் டுநைட் ஃபார் அ பார்ட்டி அப்படின்னு இருக்குல்ல. ப்ராபபிலி மீன்ஸ் அது ப்ராபபிலிட்டினா என்ன சொல்லுவோம்? அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்ல முடியாது, பட் சப்போஸ் வரலாம் அப்படின்னு சொல்றதான் ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்ப்போம். அப்ப இதுக்கு ஈக்குவலண்டா இருக்க ஆண்டனிம்ஸ் என்ன? டெஃபினெட்லி வரும். டெஃபினெட் மீன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்றதான் டெஃபினெட். அதர் ஆப்ஷன் வந்து பெர்ஹாப்ஸ். பெர்ஹாப்ஸ்னா என்ன வரும்? பாசிபிலிட்டி அப்படின்னு தான் வரும். அடுத்து பார்த்தோம்னா அப்பேரண்ட்லி. அப்பேரண்ட்லி மீன் என்ன சொல்லுவோம்? அஸ் ஃபார் அஸ் ஒன் நோஸ் ஆர் வந்து கேன் சி. அதாவது ரொம்ப வெளிப்படையாக இல்ல இது வரைக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னு சொல்றதான் அப்பேரண்ட் சொல்லுவோம். பாசிபிலியும் பாத்தீங்கன்னா பெர்ஹாப்ஸ் ஆர் வந்து பாசிபிலிட்டில வரதான் பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலி. அதுக்கு ஆன்டனிம்ஸ் வந்து என்ன அப்படின்னா டெஃபினெட்லி ஆன்சர் இதை வரும். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், நம்ம பார்த்தோன்னே வந்து ஆன்சர் பண்ணலாம். சிஜிஎல் இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு 10 கொஸ்டின்ஸ் வந்துன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் வந்து ஒரு 5 செகண்ட் ஆன்சர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டினை வந்து மிஸ்ஸே பண்ணிடுறாங்க. ஏன்னா இதை நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவா நல்லாவே வந்து அடியாகும். அதுக்காக தான் சொல்றேன். புரியும் நினைக்கிறேன். ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். ஸோ இதுவும் ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். ஷி வாஸ் வியரிங் எ டேஷ் நியூ அவுட்ஃபிட் இருக்குல்ல. இப்ப எக்ஸ்பென்சிவ்க்கு நம்ம ஆண்டனி பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ்னா என்ன சொல்லணும்? ரொம்ப வந்துன்னா விலை உயர்வு வாய்ந்ததான் வந்துன்னா எக்ஸ்பென்ஸ் சொல்லுவோம். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வருது சீப் வரும். இந்த காஸ்ட்லி, பிரீமியம், ப்ரிசியஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா
synonyms ஆஃப் வந்து எக்ஸ்பென்சிவ் வரும். அப்ப ஆன்சர் வந்து ஏ சீப் தான் வரும் ரைட்டா. ஓகே அதர் கொஸ்டின்ஸ் வந்து போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், லேமன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இதுக்கு மீனிங் என்ன வரும்னா, நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தவங்க இறந்துட்டா அவங்க நினைச்சு என்ன பண்ணா கொஞ்ச நேரம் வந்து ஃபீல் பண்ணும்ல. ஸோ ஏன்னா நல்ல மனுஷன் இந்த மாதிரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்றது, நம்ம மைண்டுக்குள்ள திங்க் பண்றது, இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேமன் வரும். அப்ப இதுக்கு ஆப்போசிட்டா வர ஆன்சர் என்ன அப்படின்னா டிப்ளோர். டிப்ளோர் மீன்ஸ் வந்து என்னன்னா எக்ஸ்பிரஸ் ஸ்ட்ராங் டிஸ்அப்ரூவல் ஆர் வந்து கண்டமினேஷன் தான் வந்து டிப்ளோர் வரும். பட் லேமன் மீன்ஸ் வந்து எக்ஸ்பிரஷன் இருக்கும். பட் வந்து என்ன ஸ்ட்ராங் வந்து டிஸ்அப்ரூவல் இருக்காது. லேமன் மீன்ஸ் அவங்க நினைச்சு நம்ம வந்து ஃபீல் பண்றது. சம்திங் வந்து என்ன அப்படின்னா அவங்கள பத்தி வந்து கொஞ்சம் புலம்புறோம் அப்படின்னா அதுதான் வந்து லேமன் சொல்லுவாங்க. இதுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து என்ன டிப்ளோர். ஏன்னா கம்ப்ளீட்டா வந்து என்ன டிஸ்அப்ரூவ் ஆர் கண்டமினேஷன் பண்றதுதான் வந்து டிப்ளோர்னு வரும். அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் டீ கிரை அப்படின்னு இருக்குல்ல. டீ கிரை பப்ளிக்லி ஏதாவது ஒண்ணு வந்து நம்ம டினவுன்ஸ் பண்றோம் இல்ல ஏதாவது ஒண்ணு கிரிட்டிசைஸ் பண்றோம், அது வந்து டீ கிரை. ஸோ அடுத்து பார்த்தோம்னா செலிப்ரேட். செலிப்ரேட் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு நம்ம என்ஜாய் பண்றோம், ஹாப்பி பண்றோம்னா அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணுவோம். ரெகுரெட் மீன்ஸ் லைஃப்ல எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா அந்த ரெகுரெட் இருக்கும். ஏதாவது ஒண்ணு நம்ம வந்து பண்ண போய் அதை வந்து நினைச்சு நம்ம ஃபீல் பண்றோம் அப்படின்னா அதுதான் நம்ம வந்து ரெகுரெட் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து லேமண்டுக்கு ஆண்டனிம்ஸ் வந்து டிப்ளோர் அப்படின்னு வரும் ரைட்டா. ஓகே அதர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். இந்த கொஸ்டின் பாருங்களேன், ஒன் ஷுட் நாட் எல் அட் சில்ட்ரன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ எல் மீன்ஸ் என்னது, திட்டுறாங்க அப்படின்னு சொல்றது. அப்ப எல்லுக்கு அப்படியே ஆண்டனிம்ஸா வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஸ்பர் அப்படின்னு. விஸ்பர் மீன்ஸ் வந்துன்னா ரொம்ப குவைட்டா பேசுறது இல்ல ஹஸ்கி வாய்ஸ்ல பேசுறதா வந்து விஸ்பர் வரும். எல் மீன்ஸ் ரொம்ப லவுடா வந்து ஒருத்தவங்களை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா திட்டுறாங்கன்னா அது வந்து எல் அப்படின்னு சொல்லுவோம். அதர் ஆப்ஷன் பார்த்தோம் நோட்டிஃபை இருக்குல்ல. ஸோ நோட்டிபிகேஷன்ஸ் வந்து சிஜிஎல் நோட்டிபிகேஷன் இதுல வந்து ஈஸி கண்டுபிடிச்சலாம். அடுத்து இன்டெம்னிஃபை வரும். இது என்னன்னா காம்பன்சேட் பண்றது இல்ல யாராவது ஒருத்தவங்க லாஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து காம்பன்சேட் பண்றதுதான் இன்டெம்னிஃபை, இழப்பீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க ஞாபகத்தை வச்சுக்கலாம் ரைட்டா. அடுத்து பார்த்தோம்னா டெரரைஸ். டெரரைஸ் மீன்ஸ் வந்து ஒருத்தவங்களை வந்து ஃபியரை கிரியேட் பண்றது இல்ல டெரர் வந்து ஒருத்தவங்க ஆக்குறாங்கன்னா அதை வந்து டெரரிஸ்ட் மோஸ்ட்லி யார் பண்ணுவோம், டெரரிஸ்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும் ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து விஸ்பர் வரும். ஏன்னா எல்லுக்கு வந்து ஆண்டனிம் வந்து விஸ்பர் தான் வரும் ரைட்டா. ஓகே அதர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். கிளியர் அப்படின்னு இருக்குல்ல. கிளியர் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு இல்ல ரொம்ப வந்து தெளிவா ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அதை நம்ம வந்து கிளியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா என்ன வரும் அப்படின்னு பார்த்தா ஒபாக் அப்படின்னு வரும். ஏன் ஒபாக்னா சம்திங் வந்து தட் இஸ் நாட் ஏபிள் டு சீன் த்ரூ தான் வந்து ஆர் நாட் டிரான்ஸ்பரண்ட் தான் வந்து ஒபாக். கிளியருக்கு வந்து என்ன அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்கு. ஸோ அதர் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா கிளீன். கிளீன் மீன்ஸ் என்ன சொல்லுவோம், ஏதாவது ஒண்ணு அழுக்கில்லாம இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கிளீன் சொல்லுவோம். ஸோ அடுத்து பார்த்தோன்னா மெஸ். மெஸ் மீன்ஸ் என்ன வரும், ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் ஆர் வந்து டிஸ்ஆர்டர்னஸ். இதுக்கு எப்படி சொல்லலாம்னா டோன்ட் மெஸ் வித் தம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்கன்னா விச் மீன்ஸ் வந்து என்னன்னா அவங்க கூட நீங்க வந்து சண்டை போடாதீங்க, அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க கூட வந்து என்னன்னா நீங்க பிரச்சனையை வச்சுக்கிறேன்னு சொல்லதான் டோன்ட் மெஸ் வித் தம் சொல்லணும். அப்ப ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் அவங்க கூட வந்து நீங்க போடாதீங்க, அவங்க மோசமான சொல்றதுதான் இது வந்து மெஸ்ன்னு வரும். இன்னொரு வே என்ன சொன்னோம், ஏதாவது ஒரு பிளேஸ் ரொம்ப வந்து டர்ட்டா இருந்தாலுமே அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெஸ். நம்ம ரூமே வந்து ரொம்ப வந்து என்னன்னா அங்கங்க வந்து குழஞ்சு குழஞ்சு கிடந்துச்சுன்னா அதை வந்து மெஸ்ஸா இருக்குன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து அன்டைடி. அன்டைடிமே வந்து ஒரு பிளேஸ் வந்து டர்ட்டியா இருக்கு இல்ல ஆர்டரா இல்ல அப்படின்னு பார்த்தா அதை வந்து என்ன சொல்லுவோம், அன்டைடி கூட சொல்லுவோம். இந்த அன்டைடி நிறைய டைம் வந்து பார்த்துட்டோம் நீங்க வந்து ரொம்ப பண்ணீங்க ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து கிளியர், ரொம்ப தெளிவான. அதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னா ஒபாக் தான் வரும் ரைட்டா. ஆன்சர் பி தான் வரும். ஓகே அதர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின். மை எனர்ஜி வேன் டு சி மை காலேஜ் டீம் பர்ஃபார்மிங் போர்லி இந்த மேட்ச் அப்படின்னு இருக்குல்ல. வேன் மீன்ஸ் என்ன ஆகுனா குறைஞ்சிட்டே போகுது. பிகம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெஸ் ஆகுறது. இதுதான் வந்து என்ன வேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஆண்டனிம்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரூ அப்படின்னு வரும். ஏன்னா வேன் மீன்ஸ் வந்து பிகம் வீக்கர் ஆர் கிராஜுவலா வந்து டிக்ரீஸ் ஆகுது. இதுக்கு ஆண்டனிமா இருக்கிறது வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு, பிகம் லார்ஜர் ஆர் ஸ்ட்ராங்கர் மோர் இன்டென்ஸா வந்து ப்ரூவ் ஆயிட்டு வரும். அதர் ஆப்ஷன் பார்த்தோம்னா டிக்ளைன். டிக்ளைன் இதுவும் வந்து ஸ்மால் ஆகிட்டு இருக்கு, வீக் ஆகிட்டு இருக்குன்னா டிக்ளைன் சொல்லுவோம். டிம் மீன்ஸ் வந்து இதுவும் கம்மியாயிட்டு இருக்கு, லெஸ் பிரைட்டா இருக்கு, ஒரு இன்டென்ஸா வந்து கம்மியாயிட்டு இருந்துச்சுன்னா அது வந்து டிம் சொல்லுவோம். அப்பேட்டட் அப்படின்னு பார்த்தோம்னா ஏதாவது ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கிறது கம்மியாயிட்டு இருக்குது, இன்டென்சிட்டி குறைக்கிறோம்னா அதை வந்து அப்பேட்டட் சொல்லுவாங்க. இப்ப 2 பேரும் சண்டை போறாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே அவங்க ஒருத்தவங்க தடுத்து நிறுத்துறாங்கன்னா அந்த இடத்துல அவங்க அப்பேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து வேண்ட் அப்படின்னா பிகம் லெஸ். அப்ப அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிறது வந்து ட்ரூ தான் வரும் ரைட்டா. ஓகே அதர் கொஸ்டின்ஸ் வந்து என்ன போயிடும். இது நம்மளோட வந்து கடைசி கொஸ்டின். சி இஸ் வெட்டரன் ஜெர்னலிஸ்ட் நோன் ஃபார் ஹர் பவர்ஃபுல் ரைட்டிங் ஸ்டைல் இருக்குல்ல. ஸோ வெட்டரன் மீன்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளை தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வெட்டரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன வரும்னா நோவிஸ் அப்படின்னு வரும். ஏன்னா வெட்டரன் மீன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை சொல்றது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்குது நோவிஸ். எ பர்சன் ஹூ இஸ் நியூ ஆர் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பர்டிகுலர் ஸ்கில் ஆர் ஆக்டிவிட்டி தான் வந்து நோவிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெனியூடு மீன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப ஃபேமஸ் ஆர் வெல் நோன் வந்து வருதான் ரெனியூடு அப்படின்னு சொல்றது. செர்வைஸ் மீன்ஸ் வந்து ஹேவிங் அ நாரோ கிராக் ஆர் ஓப்பனிங் தான் வந்து செர்வைஸ்.
ஸோ cervical வந்து என்ன பார்க்க சொல்றது நம்ம வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து கண்டிஷன். கண்டிஷன் மீன்ஸ் வந்து நம்ம எந்த வேல சொல்றோமோ அந்த வேல ஒருத்தவங்க பிஹேவ் பண்றாங்க இல்ல ஒரு சிச்சுவேஷன்ஸ் நம்ம சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா அது வந்து கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. அப்படி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு கரெக்ட் ஆன்சர் வெட்டரன் மீன்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ். அப்ப அதுக்கு அப்படியே வந்து ஆப்போசிட்டா இருக்குது நோ வேஸ் அப்படின்னு வரும். ஸோ இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 3 வந்து நம்ம கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் வந்து பார்ட் 4ஓட வந்து கண்டினியூஷன் அப்கமிங்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.